ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சின்ன கப்பால் 1 கப் அளவு கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஒரு 8 விசில் 9 விசில் கிட்ட வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப பாதி வெந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா குழம்புல சாப்பிடும் பொழுது நல்லா இருக்காது. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு விசில் 10 போனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது ஸ்டீம் ரிலீஸ் ஆகட்டும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, நிறைய சேர்த்துடக்கூடாது, அந்த வாசனை நிறைய தெரியக்கூடாது, கம்மியாக சேர்த்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி, அதையும் இது கூட 1லேருந்து 1.5 நான் எடுத்துருக்கிறதுக்கு இந்த அளவு சொல்கிறேன். அதை கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இது 3த்தையும் தான் போட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இந்த குழம்பு சுண்டைக்காயில் தான் செய்யணும். சுண்டைக்காயில் செய்யும்பொழுது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கொண்டக்கடலெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. வெறும் சுண்டைக்காய் மட்டும் இதே ஃபார்மேட்டு. ஆனால் கொண்டக்கடலை காய் சேர்க்காமல் சுண்டைக்காயை சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டான ரெசிபி அது. இங்கே ஜாம்நகரில் நமக்கு சுண்டைக்காய் எல்லாம் கிடைக்காது. அதனால் இன்றைக்கி நம்ம காய் சேர்த்து செய்கிறோம். இப்போது இது நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடலையில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது காய்க்கு தகுந்த அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பாதி உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் எடுத்த அடுப்புலேயே நிறைய சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். ஏன்னா குழம்புல அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கக்கூடாது, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ வதக்கும் பொழுதே நம்ம பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா புளி தண்ணிலாம் சேர்க்கும் பொழுது நமக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு ஒன்றும் மசாலா கிடையாது. குழம்பு தூளும் தனி மிளகாத்தூளும் தான் நான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கொண்டக்கடலையில் நம்ம தண்ணி இருந்ததுன்னா அதையும் இது கூடவே சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சதில் தண்ணி எல்லாமே கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போது கடலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம புளி தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு இதை கொதிக்க வைக்க வேண்டியதான். இப்போது புளி தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து தண்ணியும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ காய் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சிட்ருக்குது. நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாதி அளவு கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காயும் இது கூடயே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த காய்களோட நம்ம முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காவும் போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த காய் தான் போடணும்னு இல்லை, பட் இந்த காயெலாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பவுலில் மாற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட கொண்டக்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்கலான்னா குக்லாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.